கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். முதலமைச்சரின் இந்த தேர்தல் வாக்குறுதி குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டத்தில் அதிநவீன கிரிக்கெட் ஸ்டேடியம் சர்வதேச அளவிலான ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதாவது கோவையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கோவையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அப்போது இன்று காலை முதல்வருக்கு சமூக வலைதளத்தில் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சொல்லும் போது கோவை மற்றும் கோவையை சுற்றியுள்ள இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோவையில் சர்வதேச அளவில் ஒரு கிரிக்கெட் மைதானம் அமைக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இப்போது முதல்வர் அதற்கு ஒரு பதிலும் கொடுத்திருக்கிறார். அதாவது விளையாட்டு மற்றும் கிரிக்கெட் ஆர்வலர் என்ற முறையில திமுக தேர்தல் அறிக்கையில மேலும் ஒரு வாக்குறுதியை சேர்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். அந்த வாக்குறுதி என்னவென்றால் கோவை மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு ஆர்வலர்களின் பங்கேற்புடன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிநவீன கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னை சேப்பாக்கத்தில் ஏற்கனவே சர்வதேச அளவிலான கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கிறது. எம்.ஏ. சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தேசிய அளவிலும் சரி உலக அளவிலான போட்டிகள் எல்லாம் அங்க நடக்கக்கூடிய சூழல்ல அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இரண்டாவது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட் மைதானமாக கோவை மைதானம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய பதிவுல திமுக அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தமிழகத்தில் திறமைகளை வளர்ப்பதற்கும் விளையாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதிலும் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியையும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.